Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜெல்லி. இதை வீட்டில் ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஜெல்லி செய்கிறதுக்கு ஜெலட்டின் பவுடர் 1/4 கப். ஜெலட்டின் பவுடருக்கு பதிலாக அகர் அகரும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சுகர், 1 கப் தண்ணி. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை இந்த தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சி ஒரு கொதி வரும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. லைட்டாக கொதிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொதிக்குது, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஜெலட்டின் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 2 பவுலில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிரப்பை இந்த 2த்தில் ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை கலர் நீங்கள் போட போகிறீங்களோ அத்தனை கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவுலில் ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே இப்போ 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெட் கலர், ஆரஞ்சு கலர். குழந்தைங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரீசரில் 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றலாம். கத்தியில் இந்த ஓரத்தில் இப்படி லைட்டாக எடுத்து விடுங்க. அதே மாதிரி இதையும் லைட்டாக ஓரத்தில் இதை கட் பண்ணி எடுப்போம். எவ்வளோ அழகாக இந்த ஜெல்லி ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலரில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க சீக்கிரம் ஒரே செகண்டில் இதை காலி பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.